ஏய் என்ன இந்த போடு போடுற? எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பாயனா ரொம்ப பிடிக்கும். வேற? சாயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் சாப்பிட்டது. இப்படி வா. என்னாச்சு? மொள்ள புடியா வலிக்குது. இது கரல கட்ட சுத்தின கையே அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா என்ன உனக்கு பிடிக்குதா? என்னை விட எங்க அம்மாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீதான் எனக்கு சரியான மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்சனாலிட்டி அப்படி. சமுத்திரி அலட்சணம்னு கேள்விப்பட்டிருக்கியா? அத்தனை எனக்கு தான் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், அதுக்குதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. குழந்தைய? அப்பதான் எங்க பெரியப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். என்னடி சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, உனக்கு உயிர் விஷயம் தெரியாதா? சரியான மக்கு மக்கு. நானாடி மக்கு? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. காசு கொடுத்து பொம்மையை விலைக்கு வாங்குற மாதிரி என்னை வாங்கலான்னு பாக்குறீங்களா? நான் தலையை ஆட்டுற பொம்மை இல்லடி, தலையை வெட்டுறவன். தலையை வெட்டுவியா? அப்படின்னா நீ கறிக்கடையில வேலை செய்யற? ஏண்டி என்ன திமிரா பேசுற? ஆத்தாளு மகளும் சேர்ந்து நாடாம ஆடுறீங்க. உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தமாவது பூந்தி முகூர்த்தமாவது இருடி, வேட்டி கட்டி வரேன். அந்த ஆளு என்ன அடிக்கிறாம்மா? அடிக்கிறானா? அம்மாடி, புருஷன்னா அடிக்கத்தான் செய்வாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு சொத்து கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அந்த ஆளு கையால அடிக்கல, சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறானா? ஏய் அத்தகாரி மாப்பிள, என்ன புள்ள கொடுக்குற மிஷின் நினைச்சியா? உங்க சதிக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இது சவுக்கு பிடிக்கிற கையி. மாப்பிள கோபப்படாதீங்க. அறியாத பொண்ணு மிரண்ட போது பக்குவமா நடந்துக்குங்க. பக்குவமா? சுக்கா பண்ணி விட. சுக்கா உள்ள போய் ஒரு மூலையில படு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, நான் உன் கூடயே படுத்துக்கிறேம்மா. மாப்பிள மாப்பிள, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் என்னோட படுத்துக்கிட்டு மாப்பிள. அவ என்ன கட்டிக்கிட்டாளா இல்ல உன்ன கட்டிக்கிட்டாளா? போடி. ஏய் போடி. ஐயோ ஆத்தி, புள்ள குடுப்பான பார்த்தா பில்லா மாதிரி இந்த அடி அடிக்கிறானே. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய். இந்தப்பா வெண்டைக்காய் எப்படிப்பா? கிலோ 1.5 ரூபாமா? ஒரு 1/2 கிலோ போடு. போடுறேன். கொசுரெல்லாம் இங்க கிடையாதுமா. ஆமா. என்ன கடைக்காரரு, கத்திரிக்காய் கிலோ என்ன 3 விலை? ரூபாமா? என்ன அநியாயமா விலை சொல்ற? 2 ரூபாய்க்கு போட கூடாதா? ஏமா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை விலை குறைச்சா கேக்குறீங்க? சினிமா தேட்டர்ல 4 ரூபா டிக்கெட்டை 2 ரூபாய் நான் கேக்குறீங்க? அப்புறம் ஏமா இங்க மட்டும் இப்படிலாம் பேசுறீங்க? அட எங்க அப்பா, என்ன இவ்வளவு கராரா பேசுறீங்க? என்னம்மா பண்றது? கராரா பேசி வியாபாரம் பண்ணலன்னா என் பொண்டாட்டி என்ன வீட்டை விட்டு வெளில துரத்திடுவா. உங்க பொண்டாட்டி என்ன அவ்வளவு குடும்பக்காரியா? பொம்பளையா அவ? பஜாரி, ராட்சசி, வாயாடி, ரொம்ப மோசமான பொண்ணு அது. பாவங்க நீங்க, எப்படி அவளோட குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது, தாலி கட்டிட்டானே. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? அதுக்கு தான். சரி சரி, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் போடு. சொத்த கத்திரிக்காவா போட்டுறாத. அப்புறம் ஏன் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு என் புருஷன் என் பல்ல உடைச்சிருவாரு. ஏமா உன் புருஷன் அவ்வளவு கோவக்காரனா? அதை ஏன் யா கேக்குற? மனுஷனாவே முறைட முன்கோபக்காரன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பேட்டர் ரவுடி. பாவமா நீ எப்படிமா அவனோட குடும்பம் நடத்துற? என்ன பண்றது, தாலி கட்டிட்டாரே. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அதுக்குதான். அடக்கமான பொண்ணுக்கு கொடுமைக்கார புருஷன். என்னையா பண்றது, சாந்தமானவனுக்கு சண்டைக்கார பொண்டாட்டி இல்லையா? இந்த வர்றேன், வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய். சாந்தி, சாந்தி. என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாயை மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்னடி சொன்ன? நான் முரட்டனா? உங்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்ட ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி, அரக்கி, பாயாடி அப்படி எல்லாம் சொல்லமாயா? என் முன்னாடியே சேலையை வரைஞ்சுக்கிட்டியா நீ? நான் எதுக்கு வரைஞ்சு கட்டினேன் தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? இதுக்குதான். என்னங்க? சரி சரி சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல்? இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய். 1/2 கிலோ கத்திரிக்காய் காலி. யாருடைய மணியே? நான் ஜூலி, ஜெக்கோட லவர். ஓ, நீதான் அவனோட செட்டப்பா? செட்டப் இல்லே, 12. ஆமா, இவ்வளவு क्वेश्चन கேக்குறீ? நீ யாரு? நான் தான் அவனோட அம்மா.
ஆண்டி ஹலோ. ஆசீர்வாதம் பண்றவனா இல்லம்மா? அது கொடுத்து இருக்கா, கூப்பிடுறேன். கண்ணம்மா, கண்ணம்மா. என்னத்த கூப்பிட்டீங்களா? என்னம்மா அது கையில? மாவட்ட கையோட வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும். இது யாருன்னு தெரியுதா? பாத்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ புள்ள பிடிக்கிறவ இல்லம்மா, உன் புருஷனையே பிடிக்கிறவ, உன் சக்களத்தி. என்னது சக்களத்தியா? அடியே, நான் யார் தெரியுமில்ல? மதுரக்காரி. ஏய், நான் யார் தெரியுமில்ல? மைசூர்காரி. எங்க 2 பேருக்கும் குறுக்கால வந்த உன்னை பெருக்கி வெளியே கொட்டிடுவான். அம்மா. ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே 2ஆ வகந்துருவேன், தெரிஞ்சுக்க. வகந்துருவேனே? எங்க என்ன கை நீட்டி அடிக்கிறேன். ஏண்டி என்ன அடிச்சுட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி, தெரிஞ்சுக்க. அடியே, சவால் விடுறிய? சவாலு டச்சி, போடி வெளியே. போடி. ஐய், இங்க என்னடி வேடிக்கை? போய் வேலை பாருப்பா. கண்ணம்மா, இதுக்கு தான் சொல்றது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம உங்க ஊருக்கே போயிருமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்கேண்டிமா ஏமால் இப்படி எரிஞ்சு விழற? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. புருஷனை முந்தானக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கணும். வெளியே விட்டா கண்ட கண்ட கழுதுங்கெல்லாம் மேஞ்சிரும். நீ என்னடிமா சொல்ற? நான் விரதம் இருக்கேன் இப்படியே இருந்தா என் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா, கண்ணம்மா, ஜூலி கோவமா போறாளே, நீ அவளை கோச்சிக்கிட்டியா? வந்தா அடிச்சே விரட்டிட்டேன். இனிமே அவங்க வரவே மாட்டா. அடி பாவி, நீ தான் வெள்ளிக்கிழமை விரதம் சொன்னேன், நான் தான் அவளை வர சொன்னேன். இது பாருங்க, விரதமா கிடையாது. அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில என்ன வரும்? சும்மா இருங்க. மல்லிகை பூவா? எனக்கு அல்வா கிடையாதா? கொண்டு வந்தேன், வரவில்லை, ஜூலி புடிங்கிட்ட. இன்னும் நீங்க விளையாட்டு புள்ளியாவே இருக்கீங்க. வாங்க. ஐயோ, அப்பா உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியே தெரியல. அதனால நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்து குழந்தை பத்துக்கலாங்கிறியா? எதுக்கு கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்ப சொத்தை அடையறதுக்கு என்னதான் வழி? இனிமே இந்த வீட்டு ஆம்பளையில நான் நம்ப போறதில்ல. இதுக்கு ஒரே வழி, இன்னும் ஒரு வாரத்துல அந்த வக்கீல நான் மடக்க போறேன். அடியே, என்னடி கை மாறிட்ட? அப்ப வக்கீல் சித்தப்பா எப்ப வருவாரு? முடிவே பண்ணிட்டீங்களா? சும்மா இருங்க. நான் எதுக்கு இந்த வீட்டுல தண்டத்துக்கு இருக்கணும்? நான் சொல்ல வரதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. அந்த வக்கீலுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த ஆள் மனச மாத்தி உயில நம்ம பேருக்கு மாத்திட்டா சொத்து நமக்குத்தான். அடாடாடாடா, ஒரு ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு சில பெண்கள் என்ன ஐடியா கொடுக்கறாங்க. உங்களை நம்புனாங்க. அம்போ. குட் மார்னிங். குட் மார்னிங். காமாட்சி, எப்படி மறக்க? வக்கீல், இந்த வீட்டுல நான் ஒரு ஆம்பளை இருக்கேங்கிறதையே மறந்துட்டீங்களா? இருக்கிறீங்களா? இருந்துட்டாலும் ஏமா அப்படி சலிச்சுக்கிற? ஐயா கும்பிடுறேன், இங்கே நின்னு பேசுங்க ஐயா. ஆமா, வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கிறீங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? ஏது விசேஷம்? எல்லாம் வெறும் வயிறாத்தான் இருக்கு. ஏன் காலையில டிபன் சாப்பிடலையா? காமாட்சி, கவலைப்படாத, உங்களுக்கு வழி பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு கீழ்கொண்டு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் அருள் புரிவார். அப்படியா? முதல்ல நான் சாமியார்ட்ட வழி கேட்கிறேன். கண்ணம்மா, சாமியார் வந்துட்டாரு. இனிமே சொத்து எனக்கு தான். நான் தான் வாரிசு. யாரோ சேர்த்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு ஏன் அலையறீங்க? சுயமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. புள்ளைய பேடி, புள்ளைய வேணும். கேப்பியா? காலையில இருந்து படுக்க போற வரைக்கும் புள்ள வேணும் கேக்குறீங்களே. வேலையில இருக்குது. காசு கொடுத்தா வாங்குறீங்க. உங்க ஆத்தா ஏன் அந்த பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்? பின்ன என்னங்க, எவனோ ஒரு மாங்காய் மடையன் புள்ள பிறந்தாதான் சொத்து கிடைக்கும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா. அதுக்காக 24 மணி நேரமும் புள்ள வேணும்னு சொல்ல முடிக்கிட்டு இருக்கா. கேப்பியாடி, கேப்பியா? கோவிந்தா, கோபாலா. சாமி, இங்க ஒரு சாமியார் வந்திருக்காரமே, அவரை பாத்தீங்களா? நான் தான். அப்படியா? இதான் என்னோட சம்சாரம் கண்ணம்மா. எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனபோல மாங்கல்யம். நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். 6 மாசம் இருந்து பார்த்தமே ஒரு பலனும் இல்ல. அதான் டெஸ்ட் டியூப் வழியா குழந்தை பெத்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். டெஸ்ட் டியூபா? சிவா, அது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது பெரியவர் மட்டும் எங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சிருந்தா
நாங்க ஏன் இப்படி எல்லாம் முயற்சி பண்ண போறோம்? ஏங்க இப்படிப்பட்ட பாவத்தை பண்றீங்களே, பெரியவர் ஆத்மா சாந்தி அடையுமா? பெரிய ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சானா அடையாட்டி எனக்கு என்ன? நமக்கு சொத்து தான் முக்கியம். நீ உள்ள போ. என்னங்க நீ போ, நீ போ. வா உள்ள. சிவ சிவா, வருக வருக. இங்க சாமியார் யாரு? இவர்தான் சாமியார். பின்ன என்ன மாமியாரா? இவங்க ஏன் இப்படி சாப்பிடுறாங்க? இன்னைக்கு எங்க அண்ணா இறந்த நாள். அண்ணா நினைவு நாள நான் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. சும்மா இருங்க, இந்த பக்கம் வாங்க. ஐயா, உங்க சக்தியால எனக்கு புள்ள வர கொடுங்க. சக்தியே நீங்க தானேம்மா. நான் வெறும் சவம். ஏமா, இந்த வீட்டு பெரியவர் செத்து போய் இன்னையோட 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீங்க திவசம் கொடுக்கலையா? தேவசமா தேவசம்? ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என் வயிற்றுல கொட்டிட்ட கிழவனுக்கு தேவசம் இருக்கேடா? செத்து போனவங்கள பத்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நல்லா சொன்னீங்க. அவர் உயிரோட இருக்கும்போது ஞாபகம் வச்சிருந்தாங்க. அவர் செத்த உடனே எல்லாரும் டீல்ல விட்டாங்க. சும்மா இருங்க, விஷயத்துக்கு வருவோம். சாமியார, குழந்தை பிறக்க வைக்கிற மாதிரி சிட்டுக்குருவி லேகி ஏதாவது கைவசம் இருக்கா? யாருக்கு? இதுக்குதான். ஏண்டி, அவர்கிட்ட போய் சிட்டுக்குருவி லேகியம் கேக்குறியே? அவர் என்ன லேகியம் விக்கிறவரா? யோகி. எங்கிட்ட அதெல்லாம் கிடையாதுமா. வேற என்னதான் வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கு? உத்தராட்ச கொட்டை, வேட்டி, சட்டை, தாடி இதுதான் இருக்கு. யோ, அப்புறம் நீ எல்லாம் என்னையா சாமியாரு? உனக்கெல்லாம் ஒரு காவி சட்டை, கழுத்துல உத்ராட்ச கொட்டை. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா நடக்கிறத வேற. ஏய், ஆமா, ரொம்ப பேசாத, சாபம் விட்டுருவாரு. சும்மா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சிவசி, சாமி, இந்த புறத்தை பார்த்துட்ட, அந்த புறத்தையும் பாரு. சாந்தி, வாங்க வக்கீல் சார். என்னம்மா சாந்தி, வீட்டுல பூஜை எல்லாம் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க பெரியப்பாவோட திவசம். வீட்டுக்கு சாப்பிட சாமியார் யாராவது கூப்பிடலாம் நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. சுவாமிகள் பத்ராஜலத்திலிருந்து பசியோட வந்திருக்கிறாரு. இலையில உட்கார்ந்தாரு, ஒரு பருக்க கூட விட மாட்டாரு. வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க. போங்க. என்ன சாந்தி, பரிமாறதை விட்டுட்டு சாமியாவே பார்த்துக்கிட்டு இருக்க? இவங்களை பார்த்த உடனே எங்க பெரியப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதாங்க. உங்க பெரியப்பா மேல வச்சிருக்க பாசத்தினால உனக்கு அப்படி தோணுது. சாம்பார் விடுமா? ஏன் தம்பி, நீ முன்கோபக்காரன் இல்ல? இப்போ எப்படி இருக்கிற? நான் முன்கோபக்காரன் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? அது வந்து சுவாமிகள் ஞான திருஷ்டியில சொல்லல, நான் சொன்னேன். நான் முன்கோபக்காரனா இருந்தேன், இப்ப இல்ல. சாமிக்கு சாம்பார் ஊத்துமா? என்னம்மா இது? பாவக்கா. எங்க பெரியப்பாவுக்கு பாவக்கான்னு ரொம்ப பிடிக்கும். பாவக்காயா? அத நீ வைக்காதம்மா, நானே வச்சுக்கிறேன். ஏன்? அம்மா, யார் மேல நாம ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கசப்பான பாவக்காய பரிமாறினவங்க உறவு முறிஞ்சு போயிடும்னு ஒரு பழைய நம்பிக்கை. சாந்தி, உங்க பெரியப்பா ஸ்தானத்திலிருந்து தான் நான் சாப்பிடுறேன். இப்ப ஏற்பட்டிருக்கிற புது உறவு இனிமே முறியக்கூடாதுமா. சரதான், சாமியாரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உறவுக்காரனா மாறலான்னு பாக்குறீங்களா? நல்ல டெக்னிக்குங்க. உறவும் பாசமும் மனசுல தாங்க இருக்கு, பணத்துல இல்ல. கரெக்ட். செத்து போனானே இவ பெரியப்பன், எனக்கு பால்ய ஃப்ரெண்டு. பணம் பணம்னு பேயா அலைவான். பாசங்கிறது துளி கூட கிடையாது. கெட்ட கொடுமைக்காரன். மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. என்னால தான் அவர் செத்து போயிட்டாரு. என்ன பிரிஞ்சிருக்க முடியலங்கிற வேதனையிலேயே அவரு போயிட்டாரு. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா என்ன வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன சாமியாரே, ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, காரம். ஆமாமா, செத்து போன நாக்குக்கு இப்பதானே உயிர் வந்திருக்குது. சாந்தி, அவர் தான் காரம்ன்றல, ஸ்வீட் எடுத்து வை. என்ன ஆளுக்கு 2 ஸ்வீட்? ஒண்ணு இறந்து போன எங்க மாமா தவசத்துக்கு, இன்னொன்னு சாந்தி. சும்மா இருக்க. சாந்தி சும்மா இருங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. சந்தேகமே இல்ல, சாந்தி கூடிய சீக்கிரம். ஏய் சாந்தி, ஏய்.
ஏண்டி சாம்பல்ல பல்லு விளக்காதுன்னு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். மாசம் 150 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்க, சாம்பல திங்கிறியே. ஐயோ சாம்பல கேவலமா பேசாதீங்க. சிவபெருமானே சாம்பல தான் பூசிட்டு இருக்காரு. சிவபெருமான் சாம்பல பூசிக்கிட்டாரு, சாம்பல்ல பல்லு விளக்கல. நான் ஒண்ணும் பல்லு விளக்கல, சாம்பல சாப்பிடுறேன். சாம்பல சாப்பிடுறியா? ம். இதே ரூட்ல போனா நாளைக்கு விறகு அடுப்புக்கறி எல்லாம் முழுசா முழுங்கிடுவ போல இருக்கு. என்ன என்ன இப்படி வாந்தி எடுக்கிற? கொஞ்சம் இரு, நான் டாக்டர் கூட்டு வந்துறேன். ஐயோ இது டாக்டர் கூப்பிட வாந்தி இல்ல. என்ன புரியல? இல்ல. கைய கொடுங்க. ஆ? இப்ப புரிஞ்சுதா? புரியுது. என்ன புரிஞ்சுது? அளவுக்கு அதிகமா சாம்பல் தின்னு இருக்க. அடச்சே, அப்புறம் ஏன் வாந்தி எடுக்காது? பித்த வாந்தி தான் இது. பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. பிள்ளை வாந்தியா? தலைகாணி எடு, வாந்திக்கு மூச்சு திணற போகுது. நினைச்சத நான் முடிச்சிட்டேன். இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசு. ஏய், ரொம்ப குனிஞ்சு வாந்தி எடுக்காத, குழந்தை வாய் வழியா வெளில விழுந்துற போகுது. நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கேன் தானே, டானிக் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக டாக்டர்கிட்ட போறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, 6 மாசத்துல குழந்தை பிறக்க வழி இருக்கான்னு நான் டாக்டர் கேட்டு வந்துடுறேன். அப்படியே அழகான குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வாங்க. அழகா இருந்தானே இல்லாட்டானே, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா சரி. வரேன்டா கண்ணா, பத்திரமா பாத்துக்க, வெளில குதிச்சிட்டு போறான்.